அன்பு சொந்தங்களான தனுசு ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இத்தன நாள் எப்படி இருந்தீங்களோ? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ? இனி அந்த நிலை இல்லங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனுசு ராசிக்காரருடைய கால்ல விழுந்தாலும் மத்தவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவங்களுடைய நிலை காலிதான். அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நேர்ந்தவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆபத்துன்னா, இவங்களால உங்களுக்கு ஆபத்து வராதுங்க. இவங்கள நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா, இவங்க உங்க பக்கத்துல இருந்தா, எப்பேர்ப்பட்ட மலையளவு பிரச்சனையும் நீங்க பனி மாதிரி தட்டி விட்டுடலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும், சேமிச்சு வைக்கிறதுல தேனீ மாதிரி, செலவழிக்கிறதுல ஒட்டக மாதிரி குணம் கொண்டவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் சரின்னு பட்டத சட்டுன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க. நேரம், காலம் தாழ்த்த மாட்டாங்க. அதே மாரி, "சகதியில கல்லு போட்டா, அந்த சகதி நம்ம மேல தானே தெறிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வலம் வரக்கூடியவங்க. எல்லாமே தெரியும். குறிப்பா நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருத ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. கெட்ட நண்பர்களாவே இருந்தாலும் சரிங்க, அவங்க வந்து அறவே ஒதுக்கிருவாங்க. அதே மாரி தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்களுடைய மனசுல வந்துட்டு ஆழமா அவங்க தப்பானவங்கன்னு நெனச்சுட்டாங்க அப்டின்னா, எப்பேர்ப்பட்ட கஷ்டகாலமா இருந்தாலும் சரி, எத்தன ஜென்மம் எடுத்தாலும் சரி, இவங்களுக்கு நெனப்பு இருந்தா, உங்களால வந்து அவங்கள நெருங்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு நீங்க போய் அவங்க கால்ல விழுந்தாலும் சரி, உங்களுக்கான தேவைய செஞ்சு குடுப்பாங்க. ஆனா பழைய மாதிரி இவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க. இலக்குங்கிறது பெருசு. இவங்களுடைய பயணமே வந்து பார்த்தீங்கன்னா, வானத்த நோக்கி தான் இருக்கும். தேவர்களுக்கு ஒப்பான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க. தனுச பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம். முடங்கி இருந்த நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம். மொத விஷயம், பண விஷயம். நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வரும். எந்த காரியத்தை தொட்டாலும் சரி, அதுல வெற்றி. எது செஞ்சாலும் சரி, ஒரு மாரி தடுமாறி எல்லாமே வந்து கைமீறி போகுதேன்னு யோசிச்ச நீங்க, இனி நீங்க நெனைக்கிறது தான் நடக்கும். வருத்தப்பட்ட நிலையில இப்ப இல்ல. பிள்ளைகளால கவல, வீட்ல ஏதாவது செலவு, ஒரு மாதிரி நிலை தடுமாறி இருந்த உங்களுடைய நிலை, இனி வந்து மேம்பட்டு நிக்க போகுது. அடிச்சாம் பார்றா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ங்கிற மாதிரி நீ நெனச்சது நடக்கும். கவலைகள் மறக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். மரியாதை கூடும். குறிப்பா நெனச்சது நடக்கிறது மட்டும் இல்ல, எதிர்பார்த்த பணம் வரும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். கிரகப்பிரவேசம், திருமணம், சீமந்தம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்குலாம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில, உறவுக்காரர்கள் வழியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். உயர்வா நீங்க பேசப்படுவீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ சந்தோஷத்துல இருக்க போகுது. திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொந்த ஊர்ல உங்க மதிப்பு, மரியாதை கூடும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். பழைய உறவுக்காரங்க இப்போ உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அளவா பேசி பழகுங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும். குறிப்பா தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உத்தமமா இருக்கு. புதுசா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? படிப்புல ஆர்வம் அதிகம் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். தாய்மாமன் வழியில உதவிகள் கிடைக்கும். வீடு கட்டோட வேலை பாதியில நிறுத்தி வச்சிருந்தா, இப்போ வந்துட்டு மீதி வேலைய செஞ்சு முடிச்சு, பால் காய்ச்சி குடி புகுவீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் மாறும். பாச போராட்டமா மாறும். என்ன சொல்றது? அன்பால, அரவணைப்பால சந்தோஷப்படுவீங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். உங்கள பொறுத்தவரைக்கும் பர்சனலா சொல்லணும்னாக்க டென்ஷன் இருந்துச்சு, விரயம் இருந்துச்சு, ஏமாற்றம் இருந்துச்சு, மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு. இது எல்லாமே இப்ப சரியாக போகுது. உங்கள விட்டு ஒழிய போகுது. பணம் தட்டுப்பாடுலாம் மாறப்போகுது. உறவுக்காரங்கலாம் சிலர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். சிலருடைய நயவஞ்சக செயல்பாடுகள்லாம் இப்போ வந்து நெனச்சு பார்ப்பீங்க. அத வந்துட்டு சரி செஞ்சுருவீங்க. அதான் நயவஞ்சகங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பொது அறிவு, யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க. அதே மாரி பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் யாரையும் நம்பி ஃபைனான்ஸ் பண்றது, கொடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசு காரியங்கள்லாம் இப்ப கடகடன்னு முடியும். குறிப்பா நீங்க கையெழுத்து போட்ட அந்த காசோல, செக் ஸ்லிப்பு, சொத்து பத்திரம் இதெல்லாம் வந்து யாரையும் நம்பி கொடுக்கவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி சொத்து வாங்குறது, விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து கவனிப்பா பார்த்து இருந்திருக்கணும். படிச்சு பார்த்து. ஏதோ ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதாலும் சரி, படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போட்டுருக்கணும். சரிங்களா? மத்தபடி எல்லாமே சரியா இருக்கு. வீண் பழி போட்டவங்க கூட, இப்ப அவங்களே வந்து ஒத்துப்பாங்க. தெரியாம உங்க மேல அப்படி நான் பழி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி.
போராடி முடிக்க முடியாத காரியங்கள்ல இப்ப வந்து நீங்க எளிமையா முடிச்சிருவீங்க. குறிப்பா வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். சவாலான காரியத்த கூட இப்ப வந்து சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேற்று மதத்த சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. பணம் வரும். பழைய சொத்த வித்து புதுசா சொத்து வாங்குவீங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் லாபம் அப்படிது இரட்டிப்பாகும். சொந்த இடத்துக்கு கடைய மாத்துவீங்க. போட்டியாளர்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்குவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிரடியா இருக்கும். தள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், சிமெண்ட், செங்கல், உணவு இந்த மாதிரியான வகைகள்ல பெரும் பணம் சம்பாதிப்பீங்க. கூட்டுத் தொழில்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பங்குதாரர்கள் திரும்ப வந்து நம்ம சேர்த்துக்கப்பா, நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. புதிய யுக்திகளை கையாண்டு வாடிகளோட எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க. உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க அதிகாரிகளால பந்தாடப்பட்ட நிலை மாறும். செல்வாக்கு உயரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பண கஷ்டம்லாம் மாறப்போகுது. திண்டாடிய நிலை இனி இல்ல. புதிய சலுகைகள், சம்பள உயர்வு, மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நட்பா மாறுவீங்க. உங்கள நம்பி முக்கிய பொறுப்புகள ஒப்படைப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது உடைய குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேற்றுவதாகும். வசதி வாய்ப்புகள் பெருகுவதாகும். எல்லா விதங்களையும் சுபிக்ஷம் தரக்கூடிய ஆண்டாக பிறந்திருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா தனுசு ராசி, தனுசு லக்னம், தனுசுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் பரிகாரம் அப்படின்றது சரபேஸ்வரை சென்று வணங்குவதனால, அவருடன் சேர்த்து காது கேளாதவர்களுக்கு, வாய் பேச முடியாதவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால உங்களுக்குடைய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். வீட்ல வந்து சந்தோஷம் குடிகொள்ளும். உங்க மனசுக்கு நிறைவு உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள். இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம். லாபமோ லாபம். இந்த வருஷம் முழுக்க பணம் கொழிக்கும். உடல்நிலை சீராகுது. வேலை தரவங்களுக்கு வேலை அமையும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்தது இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். எதிரிகளை அடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கும். வீட்டுல சுப செலவுகள் கூடும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கள் விலகும். இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றியாக மாத்துறாரு. சமூகத்துல செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு. உடல்நிலையை மேம்படுத்தி கொடுக்குறாரு. தொழில லாபத்தை அதிகரிக்கிறாரு. சிரமங்கள் யாவும் நீங்கும். நினைச்சதெல்லாம் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். இடம் வாங்குவீங்க. பூமி வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. ஒரு எண்ணம் பூர்த்தி ஆகுது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு இந்த காலம் வந்து யோகமான காலம்னு சொல்லலாம். இவரை தொடர்ந்து ராகுகேதுடைய சஞ்சாரம் அப்படின்ற வருஷம் முழுக்கவே இந்த வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமான பலனை கொடுக்கும். தொழில முழு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கு. வேலைப்பளு அதிகரிச்சாலும் அதற்கேத்த உயர்வான நிலை இருக்குது. தாய் வழி உறவுக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க. உடல்நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. மத்தவங்கள வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு இந்த வருஷம் முழுக்கவே குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு விருப்பங்களை உயர்த்தி கொடுக்குறாரு. செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. பணவரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு. குலதெய்வத்துடைய அருளாசியினால உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். பணியாளர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது செல்வாக்கு உயர்றது மட்டும் இல்லாம தொழில லாபத்தை அதிகரிக்கிறது. இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு இருந்த அத்தனை சங்கடங்களும் விலக்கி வைக்கிறார். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. வியாபாரம், தொழில் இந்த தடைகள் நீங்கி லாபம் கிடைக்கும். அரசு வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்களுக்கு முடிவு வருது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. நினைச்சதை சாதிக்கூடிய காலகட்டமா இந்த காலம் இருக்குது. பொது பலனை பார்த்தீங்கன்னாக்கா முன்ன இருந்த நெருக்கடி, சங்கடம் இனி முழுமையா விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றி, நினைச்சதை சாதிக்கூடிய நிலை, எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும். நீங்க எந்தெந்த விஷயத்துல இழந்தீங்களோ அதுல நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை இப்ப திறம்பட வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க. அதன் காரணமா வெற்றி உண்டு. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தோணும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழிலை பொறுத்திருக்கும் நஷ்டத்துல இருந்தவங்க தொழில் இனி லாபத்துல செல்லும். வருமானம் அதிகம். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக வரும். அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம் அனைத்து விதங்களிலும் லாபம் கொடுக்கும். ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, சின்ன தொழிலா இருக்கட்டும், கொடி கொடிய பணம் சம்பாதிக்கணும், எந்த தொழிலும் இருந்தாலும் சரி லாபம் உண்டு. பணியாட்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்களா, அரசாங்கத்துறை, அதிகாரத்துறை, தனியார் துறை, ஒரு ஃபேக்டரி, எதுல இருந்தாலும் சரி, ஒரு பொட்டி கடையில வந்து ஒரு முதலாளி கீழே வேலை பாக்குறீங்களா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிரமப்பட்டு உழைச்சிங்க, மரியாதை இல்லைன்ற நிலையில ஏங்கி தவிச்சிங்க இல்லையா, இனி உங்களுடைய இடத்துல மதிப்பு மரியாதை உயரும். நீங்க இருந்தாதான் அந்த வேலையை நடக்குங்கிற அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகள், ஊதிய உயர்வு ஏற்படும். குறிப்பா அரசு ஊழியர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் நெருக்கடிகளை சந்தித்து வந்த நீங்க இனி யோகமான பலன்களை அடைய போறீங்க. நீங்க உங்க விருப்பமான செயல்பாட்டின் காரணமா வாழ்க்கையை நடத்துவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்துல உங்களை வந்து பாராட்டுவாங்க. புதிய சொத்து வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. உடைய எண்ணங்கள் நிறைவேறும். இழந்ததை மீட்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும். வாழ்க்கையினுடைய ஆதரவு அதிகரிக்கும். கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதன் காரணமா பொதுத் தேர்வுகள்ல வெற்றி அடைவீங்க. அரசாங்க பணிகளுக்கும் முயற்சி செய்றவங்களுக்கும் வெற்றி உண்டு. உடல்நிலையை பொறுத்திருக்கும்
தனுசு ராசி ரொம்ப கவனமா இருக்கணும். நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, சரியான தூக்கம் வேணும். குறிப்பா தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்படாதீங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி, உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. மத்தபடி உடல் உபாதைகள் உங்களுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பை ஏற்படுத்தாது. உடல்நிலை சீரா தான் இருக்கு. அடுத்து குடும்பத்த பற்றியும் குடும்பத்தில் இந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. குடும்பத்தை வந்துட்டு பொறுப்பா நடத்துவீங்க. தடைப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியாக மாறும். புதுசா வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அக்கறை மேற்கொள்வீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். உங்கள பற்றிக்கும் பரிகாரம். மயிலை கபாலீஸ்வரரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். அடுத்த பூரண நட்சத்திரம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகமான வருஷம். ஓகேங்களா? சிக்கல்கள், போராட்டம் எல்லாமே மறையுது. உங்க வாழ்க்கையும் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. இத்தனை நாளா உங்களுக்கு வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே முழுமையா உங்கள விட்டு ஒழியுது. நிம்மதி பெறுவீங்க. வெற்றி மீது வெற்றியை சந்திப்பீங்க. பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டு. தொழில் லாபம் அதிகரிக்கும். இதுவே பணியாட்களா இருக்கீங்க. ஒருத்தர் கீழ நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய செல்வாக்கு உயரும். கூலி வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். மனசுல வந்து தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு இந்த ஆண்டு முழுவதுமே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு. ஆதாயம் ஏற்படும். பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையா முடிவு வரும். தொழில் லாபம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள், புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல்வாதத்திற்கு எதிர்பார்த்த செல்வாக்கு, அந்தஸ்து ஏற்படும். பணம் அதிகரிக்கும். புதுசா வீடு கட்டுவீங்க. வாகனம் வாங்குவீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்துட்டு மேம்பாடு அடையும். மத்தவங்கள பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறந்து விளங்குங்க. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க விருப்பங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேத்தி குடுக்குறாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும். உங்க வேலையில இருந்த வேலைப்பளு குறையும். தொழில்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பும் இருக்கு. இதனாலயும் செல்வாக்கு உயரும். சிலர் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி உதவி செய்வீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றியாக வரும். அரசியல்வாதத்திற்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இவரை தொடர்ந்து குருவினுடைய சஞ்சாரம். குடும்பத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே விலகுது. தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். கை கெட்டது வாய் கெட்டல அப்படின்ற கவலை நிலை இனி இல்ல. நீங்க நினைச்சாதான் வந்துட்டு இந்த கையில இருக்கிறத கீழ போட முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே சரியாகுது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகுது. குருவினுடைய பார்வை அப்படின்னு உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கும். வெளிவட்டத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். மத்தவங்களால நீங்க மதிக்கப்படுவீங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இவரை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்தை அதிகமா கொடுக்கிறாரு. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த பிரச்சனைகள் மாறியும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழிலை விரிவு செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். துணிச்சலா செயல்படுவீங்க. உங்களுடைய எதிர்த்தவங்கலாம் இனி வந்து இவன்கிட்ட நம்மளால போராடி ஜெயிக்க முடியாதுன்னு விலகி ஓடுவாங்க. பொது பலனை பொறுத்தவரைக்கும் போராட்டம், பிரச்சனை, நிம்மதியின்மை இந்த நிலை மாறுது. செயல்கள் யாவும் வெற்றி. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல தடைகள் விலகுது. உழைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும் உண்டாகுது. கடந்த கால பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க. இதன் காரணமா தொடர்ந்து வெற்றி கிடைக்கும். உழைப்பு, முயற்சி இது எல்லாமே வெற்றியை உண்டாக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதார நிலை உயர்வது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும். தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுது. எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும். புதுசு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். லாபம் அதிகரிக்கும். இயந்திர தொழில், விவசாயம், கால்நடை, வாகன உற்பத்தி, வாகன விற்பனை, கலைத்துறை, அச்சு தொழில் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகம். அடுத்த பணியாட்களை பொறுத்திருக்கும். ஒரு கம்பெனி கீழ வேலை செய்றீங்க. யாராவது ஒரு முதலாளி கீழ வேலை செய்றீங்க. யாராக இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, உழைப்புக்கு ஏற்ற இனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை நிரந்தரமாகும். ஊதிய உயர்வு, புதிய பொறுப்புகள் உண்டாகும். முதலாளிகளே உங்களை வந்து புரிஞ்சுகிட்டு நடந்துப்பாங்க. உங்களுடைய பணிகள்ல உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு வந்து விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பணியிடச் சூழல் சிறப்பா இருக்கு. பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. விரும்பிய பொருட்களை வாங்கி உடைய நிலையை உயர்த்திக்க போறீங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு மாரி சோர்ந்து போன நீங்க இனிமே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமண வயதிற்கு நல்ல வரன் தேடி வரும். குடும்பத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுய தொழில் செய்றவங்களுக்கு உங்க விருப்பங்கள் நிறைவேறும். தொழில லாபம் அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணை இல்லாதவங்களுக்கு மறுமணம் நடைபெறுங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால வெற்றி நிச்சயம். அரசு பணிலாம் நிச்சயமா கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய், மறைமுக நோய் இந்த தொந்தரவுகள் எல்லாமே இப்ப சரியாகுது. விபத்துகள்ல சிக்கி கஷ்டப்பட்டவங்க கூட இனி எழுந்து நடக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் தான். அடுத்து குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளை பத்தின அவங்க படிப்பு, வேலை, புதுசு தொழில் தொடங்கணும், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கவலையை கொடுத்துச்சு இல்லையா? இனி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். கடுமையாக உழைத்து நினைச்சதை சாதிப்பீங்க. சொந்தக்காரங்க மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடி புகுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமை அன்று
அனுமனை வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த உத்திரடம் நட்சத்திரம். முயற்சி வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே அதிர்ஷ்டங்கள் அள்ளி தரக்கூடிய ஆண்டா இருக்கு. தொழில முன்னேற்றம், வாழ்க்கையில உண்டான சங்கடங்கள்ல இருந்து விடுதலை, நினைச்ச காரியங்கள்ல வெற்றி, சமுதாயத்துல அந்தஸ்து, நீங்க இழந்து போன எல்லாத்தையுமே திரும்பவும் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி அனைத்து விதமான பலன்களும் உங்களை தொடரும். அதிர்ஷ்ட நிலைனே சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். தொழில இருந்த தடைகள் விலகுது. சிலர் வந்து உங்க தொழில வந்து வளர்ச்சி செய்வீங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். குறிப்பா சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெம்பு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு. கடந்த கால நெருக்கடி எல்லாமே விலக்கி வைக்கிறார். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை மறைய வைக்கிறார். புதிய தொழில் தொடர்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும். நீங்களே அடடா என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இவருடைய நிலை அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றுது. வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், புதுசா இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழில் தொடங்குற முயற்சிகளும் வெற்றியாக மாறுது. அனைத்து விதங்களிலும் வெற்றி. இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல்நிலையில இருந்த சங்கடத்தை மறைய செய்யறாங்க. தொழில் இருந்த தடைகள், வருமானத்துல இருந்த இழுபறி, இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குறிப்பா தொழில முன்னேற்றம், பணியில உயர்வு, வருமானத்துல நிறைவு, தொட்டதெல்லாம் வெற்றி, இந்த நிலையை தான் கொடுக்குறாங்க. நன்மைகள் அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கூடிய காலகட்டம். அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க. இவரை தொடர்ந்து குருவினோட சஞ்சாரம். பொன்பொருள் சேரும். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப சுப நிகழ்ச்சி, புதுசா தொழில் தொடங்கும். முயற்சி, பதவி உயர்வு, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், சமூகத்துல அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குறிப்பா எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இவரை தொடர்ந்து சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது வருஷம் முழுக்கவே உங்க வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்குறாங்க. எதிர்பார்ப்பு, உயர்வு எல்லாமே சரியாகுது. பிரச்சனைகள் விலகும். நீண்ட காலமா வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும். அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. உடைய ஆற்றல் வெளிப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் சாதகமான நிலையில இருக்கீங்க. அதிர்ஷ்டத்தை வழங்குறாங்க. வாழ்க்கை வளமா மாறுது. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. வருமானம் அதிகரிக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுது. தொழில வளர்ச்சி உண்டாகுது. பணவரவுல இருந்த தடைகள் விலகுது. பணியிடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்குது. வேலை திறமைக்கு வேலை அமைது. திருமண வயதுல இருக்கும் திருமணம் முடியும். பொன் பொருள் சேரும். பூமி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில அக்கறை அதிகரிக்கும். புதுசு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. விவசாயம், இயந்திர தொழில், பத்திரிகை, பதிப்பகம், கம்ப்யூட்டர், ஸ்டேஷனரி, ஆட்டோமொபைல், பேக்கரி, எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி எல்லா தொழில்களுமே வளர்ச்சி அடைவீங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வேலை பாக்குறீங்களா? தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்கத்துறையா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பெட்டி கடையில முதலாளிக்கையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க. அதன் காரணமா முதலாளிகிட்டையும் சரி, மற்ற இடங்களையும் சரி பாராட்டுகளை பெறுவீங்க. ஊதியம் உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு வந்து மேலதிகாரிகிட்ட பாராட்டுகள் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு உண்டு. உங்க உழைப்பை வந்து மதிப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். மேற்கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், இந்த மாதிரியான உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போது. வாழ்க்கையினுடைய ஆதரவு பெருகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிவட்டத்துல அலுவலக பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேருங்க. கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண்களை இப்ப பெற முடியும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை நீங்க ஏற்று நடக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில இருந்து வந்து பிரச்சனைகள் மறையும். உறக்கம், நிம்மதி இல்ல இப்படின்னு ஒரு நிலையெல்லாம் மாறப்போகுது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா, தியானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து தீர்வை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குனாக்கா சரியான உறக்கம், சத்தான உணவு இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் மேம்படும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலக ஆரம்பிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல திருமணம், குழந்தை பாக்கியம், புதுசா வீடு கட்டி குடி புகிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க. சேமிப்பு அதிகரிக்கும். குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறில் வீற்றிருக்கக்கூடிய தர்பாரணேஸ்வரரை மற்றும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை வச்சு தனுசு ராசிக்கு 2025 அப்படிங்கிறது யோகத்தை மட்டுமே தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. எவ்வளோ விஷயத்துல மாற்றம் இருக்கு. உங்க வாழ்க்கையில இனி வந்து வசந்த காலம்னு சொல்லலாம், பொற்காலம்னு சொல்லலாம். சோ இந்த ஈடு இணையில்லாத ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டை ரொம்ப வந்துட்டு
இனிமையா வரவேத்து வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்கள வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.